வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் டேங்கோட அடிக்டட் டு யூ பார்ட் 16 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க எல்லாரும் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். உங்கள் அப்பா அந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துருந்துருப்பாங்க. அது கொடுக்கவும் மனசு இல்லாமல் எங்கே அதை கொடுத்துட்டு அவன் ஊருக்கு போயிடுவானே நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் அது எதுவுமே தெரியாத டேவும் அவன் அப்படியே உங்கள் கிட்ட வரும்போது அவனுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி ஆகியிருந்திருக்கும். அப்போ நீங்களும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி கிஸ் பண்ணால் தப்பு இல்லைன்னு சொன்ன உடனே உள்ள அப்படியே முத்தம் கொடுக்கறதுக்காக பாஞ்சு வந்திருக்கும். அப்போ கரெக்டாக ஜேகே ஜார்ஜோட என்ட்ரி அதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ அப்படியே கட் பண்ணால் டேயோங் வீட்டு டெரஸ் மேலே ஜேகே ஜார்ஜ் டேயோங் அப்படின்னு 3 பேர் நல்லா ரவுண்டு போட்டு உட்காந்துருக்கானுங்க. என்னடா என்ன இப்படி பார்க்குறீங்க, ஏதோ காணாத கண்ட மாதிரி? ஏன் பார்க்க கூடாதா? சும்மா பார்த்தோம் இல்லை மச்சான். ஆமாடா ஜார்ஜ், இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நிறைய பார்த்துருந்துருக்கலாம். சே இந்த புல்லை பார்த்துருச்சு. டே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைடா. பின்ன எப்படிப்பா? சரி சொல்லு கேட்போம். அது நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம்டா. அது நீங்கள் இப்படி பார்க்கவும் அது தப்பான கண்ணோட்டத்தில் தெரிஞ்சிச்சு. எப்படி 2 பேரும் நல்லா மூக்கு வருஷன மாதிரி தான் உட்காந்து பேசுவீங்களோ? ஆமாம் மச்சான், அதுலேயே நீட்டும் மூஞ்சி பார்த்துருக்கணும். வெக்கத்தில் பிள்ளைக்கு கண்ணெல்லாம் சவுந்துச்சுடா. டேய் ஒருத்தவங்களுக்கு வாயை உடைய போகிறேன்டா. மலுப்பாதரா, அதான் நாங்கள் பச்சையாக பார்த்துட்டோமே, திரும்பதிக்கிடா புழுவுற. சரி சொல்லு என்ன நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாத்தியா திரும்ப போய் சொல்கிற பாத்தியா? ஆளே மாறிட்டான்டா. பேண்ட் பாத்தியா? என்னடா பேண்ட் இது பாவடை மாதிரி. ஆமாம் நீ கூட தான் லெகின்ஸ் மாதிரி போட்டுருக்க. நான் வச்சு கேட்டேனா? நான் கலாயிற இப்படி கலாச்சா விட்டுருவேன் நினச்சா? உண்மையே சொல்லு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா, சத்தியமாக ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளை எனக்கு தங்கச்சி மாதிரிடா. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ முத்தம் கொடுத்தது உண்மை தானே? ஒருத்தனை முத்தமே கொடுக்கலடா. பாரு மச்சான் ஃபீல் பண்ணுறான் பாரு. கும்மால உன்னை போட்டால் சரி வரும்டா எல்லாம். டேய் விட்றா என்ன? டேய் விட்டு தொலைங்கடா. செட்டாங்க நீ சொல்லு, நிஜமாலே ஒன்றும் இல்லையா? சேச்சே இல்லைடா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ இன்னும் அந்த தாய் மாலே நினச்சிட்டு இருக்கியா? ஆமாடா, நான் தான் அவளை நினைக்க முடியாமல் இருக்கேன். சரி அவளை பற்றிலாம் பேசாத. அப்புறம் என்னடா பாரு, லைஃப்பில் எல்லாம் 2 தடவை கிடச்சிடாதுட்டே அவங்க. ஒயனுக்கு என்ன, பார்க்க நல்ல பிள்ளையாக தான் இருக்குது, அழகாக இருக்குது. இல்லைடா ஜெய்கே, திரும்பலாம் வேணாம். ஒரு தடவை பட்டதே போதும். எவ்வளோ நாளைக்குடா? இல்லை சொல்லி எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருப்ப? எனக்கு என்னமோ அந்த பிள்ளைக்கும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுது. அவளிகா பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஆமாம் நீ எப்படி சொல்கிற? அது அந்த பிள்ளை பார்க்குற பார்வையிலே தெரியுதுடா. உனக்கு தான் அந்த பிள்ளை பிடிச்சிருக்கு. அது பிடிச்சிருக்குதான்டா. அப்புறம் என்ன பாரு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்க, விட்டுறாதுடா. திரும்பலாம் கிடைக்காது. நீ பண்ணு பார்த்துக்கலாம். இல்லைடா ஜெய்கே, எல்லாம் சரிப்பட்டு வராது. பிடிச்சிருக்குதான் ஆனால் வானாண்டா. நீ உருப்பிட மாட்டடா, உருப்பிடவே மாட்டேன். மச்சான் எனக்கு உச்சா வருது, எங்கடா போகிறது? அவன் இவன் ஒருத்தன். இந்த போக போடா. ஏன்டா இப்போ பாட்டு சொன்னதில் உனக்கு என்னாச்சு? ஆமாம் இது என்ன பாவடையெல்லாம் கிடைக்குது நெட்டாங்க? அந்த பிள்ளையோட பாவடையா? எச்சி நானையும் பிடிச்சவனே, அது கைலிடா. ஆமாம் எடுத்து கட்டிக்க. இதையா? இதை எப்படி மச்சான் கட்டுறது? பாவடை மாதிரி கட்டிக்கடா. ஆமாம் மச்சான் ரொம்ப புழுக்கமாக இருக்கு, இதாச்சும் கட்டிக்கிறேன். நம்ம சட்டிலாம் போட வேணாம்ல? ஏன் ஆனால் அவுத்து போட்டு திரியிறியா? எதுக்குப்பா நீங்கள் எனக்கு குட்டி கொஞ்சம் சொல்லி கலாய்க்கிறதுக்கா? ஆனாண்டா டேய் அவன்ட்டே அங்கே உனக்கு ஒரு வீடியோ காட்டல. டேய் ஜெயே ஏன்டா அப்படி பண்ணுற? நேடா மறுபடியும் வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்களா? ஃபோனை கொடுறா முதல்ல. டேவாங்க இப்போ போய் சரக்கு எடுத்துகிட்டு வா. ஆமாடா இல்லைனா மட்டும் நான் அதை பார்த்ததே இல்லை பாரு. ஆமாடா இல்லைனா மட்டும் நான் அதை பார்த்ததே பாரு. என்னடா கட்டியிருக்க? கைலி கட்டியிருக்கேன், இப்படி தானே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் அப்படியே டேவோங்க பார்க்குறான். டேவோங்க அப்படியே ஜார்ஜை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக்கு. அவன் ஜார்ஜுக்கு எப்படி கட்டணும்னு தெரியாமல் அவன் ஜஸ்ட்டு வரைக்கும் மேலே ஏற்றி கட்டி வச்சுருக்கான். ஏடா பாயிர நான் செக்ஸியாக இருக்கேனா? போய் சரக்கு எடுத்துகிட்டு வா. இந்த மாதிரி பொண்ணே தோற்று போயிடும் போல். இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே ஏற்றி கட்டுறா. எதுக்கு? என் அங்கே இடங்களை பார்க்குறதுக்கா? போங்கடா நீ வெக்கமா இருக்கு. வெக்கப்படுறதுல நமக்குள்ள என்னடா இருக்கு? நல்லா ஏற்றி கட்டுறா ஜார்ஜ். இதுக்கு மேலே எங்கடா ஏற்றி கட்டுறது? உள்ள ஜட்டி மட்டும்தான் போட்டிருக்கேன். அதான் ஜட்டி போட்டிருக்கிய, அதெல்லாம் பிரச்சனை இல்லை மச்சான். நீ நல்லா ஏற்றி சொருவு. ஏன்னா ஓவராக வர்ணிக்கிறீங்க. சரிதான் சொல்கிறீங்கன்னு கட்டுறேன். நான் அவ்வளோ நல்லா இருக்கேனா என்ன? நல்லா இருக்கியா? நான் பார்த்தா பொண்ணையே மூடு வரும் போலையே ஜார்ஜ். நீ ஒரு ஆம்பளை ஐட்டம்டா. எதே ஐட்டமா? ஆமாம் குட்டி கொஞ்சம் நான் இருந்தாலும் ஆள் நல்லா நச்சுன்னு இருக்கியடா. அப்படியே அப்படி திரும்ப ஸ்னாப் போட்டுக்கிறேன். போஸ் குடுறா, போஸ் குடிக்கவா? நான் என்ன மச்சான் குடிக்கிறது? நல்லா வளைஞ்சு குடுறா. இப்படி வா. அவ்வளோதான் வெக்கால ஓலி. நீங்க வெக்கமா இருக்குடா. இருடா நான் பாட்டு போடுறேன், நீ டான்ஸ் ஆடு. என்ன ஐயோ வானாண்டா, ஒரு மாதிரி இருக்குடா. இருடா வாங்கடே
நீ ஆடுறி அப்படின்ட்டு டேவங்க அப்படியே பாட்டு போட ஜார்ஜ் அப்படியே ஒரு மாதிரி ஆடுறான். அவன் ஆடுறத பார்த்துட்டு டேவங்க ஜேக்கவும் சேர்ந்து ஆடுறானுங்க. சுட்டு விரல் தொட்டவுடன் கட்டவிழ்த்து அள்ளி கொட்டு 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 கட்டிக்கவா ஒட்டிக்கவா கட்டிக்கவா ஒட்டிக்கவா முட்டிக்கவா தொட்டிக்கவா முட்டிக்கவா கவா கவா வேற மாதிரி மச்சான் நீ ஆடுறா. ஆனா ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குல்ல. வேற என்ன சரிதான் இருங்க அப்படியே ஆட்டே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னை விட்டு போறியா? அத்தா உண்மையான ஐட்டமாகவே மாட்டியாடா. சரி கைவிடு வரேன் அப்படின்ட்டு டேவங்க அப்படியே ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்காக கீழே வரோம். ஸோ அப்படியே உங்கள் சைட் கட் பண்ணா நீங்கள் அப்படியே மிரருக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க. டேவங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பால இயரிங்ஸ் அது ஒரு மாதிரி பார்த்துட்டு பக்கத்துலேயே ஷீரோவும் பிரியாவும் உங்களே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே. இந்த பத்திரத்தை கொண்டு போய் அவன் கிட்ட கொடுத்து ஊருக்கு போய் சொல்கிறதா இல்லை எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி இறுக்கி அனுப்பிச்சிக்கிறதா? ஆனால் என்னால் ரெண்டுமே பண்ண முடியாது. நான் கூட ஏதோ விளையாட்டாக நினச்சேன். இப்போ அவன் திடீர்னு கிளம்ப போகிறான். இதுக்கப்புறம் எல்லாமே அவ்வளோதான் நினைக்கும் போது ஏதோ மனசே வலிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் தான் காதலா? நான் அவனை லவ் பண்ணுறேன்னா என்ன? இது என்னன்னு எனக்கே தெரியல. ஆனால் இதே மாதிரி அவனும் நினைப்பானா? சேச்சா கண்டிப்பாக மாட்டான். அதான் முரடனாச்சே எனக்கு கண்டுக்கவே மாட்டான் இதில் எப்படி. ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் என்னை திட்டினாலும் எனக்கு பிடிக்கும். அவன் திட்டுறதான் எனக்கு பிடிச்சிருக்கோ என்னமோ தெரியல. ஆனால் இதுக்கப்புறம்லாம் அவன் அப்படிலாம் திட்ட மாட்டான்ல. எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல. பேசினது பழகுனது எல்லாமே மெமரிஸாகவே ஆகிருமா? ஷீரோ நீ சொல்லு நான் என்ன பண்ண? உங்கள் அப்பா கிட்ட பத்திரம்லாம் கொடுக்காம நானே வச்சுக்கிட்டா? ஆனால் தெரிஞ்சா அவனை பொண்ணே போட்டுருவான். அதுக்குன்னு என்னால் அவனை விட்டு கொடுத்துட்டும் இருக்க முடியாது. எனக்கு அவன் வேணும் ஷீரோ. உனக்கும் அப்பா வேணும்ல? வேணுமா? என்ன நீ எல்லாத்துக்கும் குலைச்சிட்டே இருக்க? சரி நான் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? கொலை இப்போ கொலைடா, இப்போ மட்டும் குலைக்க மாட்டேன். சரி விடு, அப்போ நான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கவா? இப்போ மட்டும் குலைக்கிறது பாரு. ஹீரோ உனக்கு கூட தெரியுதுடா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு. ஆனால் எனக்கு தான் தெரியல. சரி பிரியா இப்போ நீ சொல்லு, அப்போ என்ன பண்ணுறது? ஐயே இதோட இதை 1000 தடவை கேட்டுடி, எனக்கு வாயே வலிக்குதுடி. உனக்கு பிடிச்சிருந்தா போய் சொல்லுடி. அது என்ன எப்படி பிடிச்சிருக்குனே தெரியாமல் நான் என்னடி போய் சொல்கிறது? எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு தான். ஆனால் வேணாண்டி. வேணாமா? சரி விட்டுரு. ஆனால் அப்படியும் விட முடியலையே. ஐயோ என்னை என்னடி பண்ணலான்னு நினைக்கிறேன்? நீ சொல்லு. பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, பிடிக்கலன்னு சொல்கிற, ஏதாச்சும் ஒரு முடிவு சொல்கிறீ. எனக்கு தெரியலை பிரியா. இங்கே பாரு, உன் கூட நான் 20 வருஷமாக இருக்கேன்டி. நீ இது வரைக்கும் எந்த பையனுக்காகவும் இவ்வளோ ஃபீல் பண்ணதில்லை. அவன் லவ் பண்ணுறியா என்ன? நீ சரியா தெரியல பிரியா. நானும் சும்மா நார்மலாக பழகணுன்னு தான் நினைப்பேன். அவன் கண் இருக்கே என்னை கோவப்பட்டு திட்டுவான்டி. அப்போ அவன் கண் அப்படியே குட்டியாகிரும். என்னை அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பான் தெரியுமா? அப்போ என்னையவே அறியாமல் எனக்குள்ளே அப்படியே மனசெல்லாம் படபடன்னு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும்டி. ஓஹோ இதுக்கு பேர் தான் காதல். ஆமாம் காதல். ஏன்டி நீ வேற இது என்ன ஃபீல்னே எனக்கு சரியாக தெரிலடி. இல்லை நான் பாட்டுக்கு லவ்வெல்லாம் நான் தப்பாக நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஐயோடா எனக்கு என்னமோ அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது. யார் அவனுக்கு? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அது சரியான சிடமூஞ்சிடி. அவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். ஆமாம் அதான் பார்த்தேனே, உனக்காக சண்டை போடும்போதே பார்த்தேன் அவனுக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு. சண்டை போடும்போதா? நீ அங்கே தான் இருந்தியா? ஆமாம் அங்கே தான் இருந்தேன். இப்போல்லாம் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிட்டில நீ. இதை பற்றி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அது வந்து பிரியா சரி அதை விடு. ஆனால் நான் பார்த்தேன்டி அவன் கண்ணில் உனக்காக சண்டை போடும்போது கோபம் கலந்த ஏதோ ஒன்று. அது என்னன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல. எனக்கு என்னமோ அவனுக்கும் ஒன்று பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது. ஏன் உனக்கு பிடிக்கலையா? அது பிடிச்சிருக்கு தான், ஆனால் வேணாம். எது பிடிக்கலையா? அடியாத்தி உன்கிட்ட பேசுகிறதே வேஸ்டடி. சரி விடு, உனக்கு பிடிக்கல விடு. நீ வாடா ஷீரோ நம்ம விளையாடுவோம் அப்படின்ட்டு பிரியா ஷீரோ கூட விளையாடிட்டு இருக்கா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க பிடிச்சிருக்கு, ஆனால் அது பிடிச்சிருக்கா என்னன்னு கூட சரியாக தெரியல. நீங்கள் அப்படியே அவன் வாங்கி கொடுத்த பேங்கிள்ஸ் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. மீனுக்குட்டி மீனுக்குட்டி அடியே அம்மா கூப்பிடுறாங்க, கேட்குதா இல்லையா? அம்மா இந்த சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சுமா, வா வந்து மாப்பிள்ளை வீட்டில் கொடுத்துட்டு வரியா? எதுவும் மாப்பிள்ளை வீட்லையா?
அப்படின்ட்டே நீங்கள் பிரியாவை பார்க்க பிரியா உங்களை பார்க்கணும் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. கட் பண்ணால் டேங் வீட்டுக்கு முன்னாடி கையில் ஃபுல்லாக சாப்பாடோடு நிற்கிறீங்க. ஏண்டி பிடிக்கல அப்படி இப்படின்னு சொன்னால் இப்போ மட்டும் எதுக்கு வந்தியா? அது சாப்பாடு கொடுக்க வந்தேன். எப்படி தானோ எதுடா சாக்குன்னு உட்காந்துருந்தியாடி நீ? வாய் மூடுறி. அவனே ஊருக்கு போகிறான்னு நான் ஃபீலிங்ஸில் இருக்கேன். ஐயடா பொல்லாப்பட்ட ஃபீலிங்ஸு. சரி இப்போ என்ன பத்திரத்தை கொடுக்க போறியா மாட்டியா? அது கொடுக்கணும் தான், ஆனால் கொடுத்தா ஊருக்கு போயிடுவானே, அதுக்குன்னே கொடுக்காம நீனே வச்சுக்க போறியா? சாச்சா அப்படிலாம் பண்ண மாட்டேன்டி. எனக்கு ஒரு நைட் மட்டும்தான் அவன் கூட சந்தோஷமாக இருந்துட்டு காலையில் கொடுத்துருவேன். சந்தோஷமாவா? அடியே என்னடி பண்ண போகிற? ஏச்சி அந்த மாதிரி இல்லடி, மனசு விட்டு பேச போகிறேன்னு சொன்னேன். ஓ நல்ல வேலை, நான் கூட பயந்துட்டேன். மைனு தப்பி தவறி ஏதாச்சும் பண்ணி விட்டு வந்துடாத. பாவம் அந்த பையன். ஏண்டி என்னை பார்த்து அவனுக்கு எப்படி தெரியுது? எப்படியோ தெரியுது, சொல்லவா என்ன? இதோ பாரு உன் அத்தை பையன் ஒன்று மேலே இருந்து ரூட்டு விடுறான். டேவங்கா எங்க? அது டேவங்க இல்லடி, அது ஜேகே, டேவங்கோட ஃப்ரெண்டு. ஜேகேவா? ஆமாம். என்னடி அவன் ஒன்று தான் பார்க்குறான்? அதானே. ஏண்டி இப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு பிரியாவும் ஜேகேவை தான் பார்க்குறான். ஜேகே வச்ச கண்ணு வாங்காமல் பிரியாவை தான் பார்க்குறான். அப்போ ஜேகேக்கு அப்படியே பேக்ரவுண்டில் என்ன நடக்குது? அது ஒன்றும் இல்லை. என்னடி அவன் இப்படி பார்க்குறான்? அவன் மட்டுமா பார்த்தா? நீ கூட தான் பார்த்த. 2 பேரும் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க வச்ச கண்ணு வாங்காமல். தெரியல, அவன் பார்த்தான், அதான் நானும் பார்த்தேன். என்ன உனக்கு ஜேகேவை பிடிச்சிருக்கா? நல்ல பையன்டி ஜேகே, பேசினா சூப்பராக பேசுவான். வா போய் பேசலாம். நான் வரல, நீ போ. நான் வரல, நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போறியா? அதுக்கு அவனை கூட்டிகிட்டு வந்தேன். அட வாடி. இல்லை ஓயன், நான் வரல. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? ஏன்டி இப்படி பண்ணுற? எனக்கு அவனை பார்த்தாலே பயமாக இருக்குடி. நான் போகிறேன்டி. யார் ஜேகேவை பார்த்தாவா? அது குழந்தைடி, அது சூப்பராக பேசும். அது பார்க்க தான் அப்படி இருக்குது. நீங்கள் பாரு, இன்னும் வரைக்கும் அவன் ஒன்று தான் பார்த்துட்டு நிற்கிறான் பாரு அப்படின்னு சொன்ன உடனே பிரியா டர்ன் பண்ணுறா. ஜேகே ஸ்டில் அவளை தான் பார்த்துட்டு இருக்கான். ஐயோ அவன் பார்க்குறதே ஒரு மாதிரி இருக்குடி. நான் போகிறேன், ஹாலை விடு. எங்கே போக பார்க்குற? அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு நீங்களும் பிரியா விடுற மாதிரி இல்லை, பிடிச்சி இழுக்கிறீங்க. சிலுக இங்கே ரெடி பண்ணுற இந்த டயத்தில்? என்னங்க? அது உங்களை தான் அண்ணா பார்க்க வந்தா? இல்லை அது நான் சாப்பாடு கொடுக்க வந்தேன். பிரியா ஏன் இப்படி பண்ணுற? வாய் மூடு. ஓ சாப்பாடு கொடுக்கவா? ஏன் நீங்கள் வந்தீங்க? காத்துட்டு எதுவும் கொடுத்துருக்கலாம்ல, டைம் ஆச்சு வேறு. சரி உள்ளே வாங்க. இதோ வரோம். வாடி. நான் வரல ஓயன், நீ போ. இங்கே பாரு, டவுன்கிட்ட எப்படியாச்சும் பேசிடு சரியா? அப்புறம் பத்திரத்தை கொடுத்துரு, விளையாடாத. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கா? கொண்டுருவா உன்னை. வாடி. நான் என்னாச்சு? இல்லைங்க ஒன்றும் இல்லை. அது நான் சொல்லியிருக்கேன்ல, இதான் பிரியா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். தெரியும் பார்த்துருக்கேன். சரி வாங்க, ஏன் 2 பேரும் வழியிலே நிற்கிறீங்க? ஓயன் நீ போடி. நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னா. வீட்டுக்கா? நான் உங்கள் 2 பேரும் மூஞ்சியே சரியில்லையே. என்னாச்சு அப்படின்ட்டு டோங்க அப்படியே மேலே டெரஸ் மேலே பார்க்குறான். பார்த்தா ஜேகே மேலே நின்று பிரியாவை லுக்கு விட்டுட்டு இருக்கான். ஓ இதுதான் காரணமா? ஜேயே என்னடா சின்ன பிள்ளைய பயமுறுத்திட்டு இருக்கியா? உள்ளே போடா. நீ வாமா. இல்லை அண்ணா, நான் வீட்டுக்கே போகிறேன். வீட்டுக்கு போறியா? சரி எப்படி தனியாவா போவ? சரி வா, நான் கூப்பிட்டு வந்து விடுறேன். இல்லை நீங்கள் ஒயன் கூட இருங்க, நான் போகிறேன். பிரியா ஏன்டி இப்படி பண்ணுற? அப்புறம் போய்க்கலாம் வா. நீ வாய் மூடுறி. நான் போகிறேன், எப்படியாச்சும் பேசிடு. போயிட்டு வரேன் அண்ணா. தனியாக போயிடுவியா அண்ணம்மா? இல்லை நான் வரட்டுமா? இல்லை நான் போயிடுவேன். இது பக்கத்தில் தானே இருக்குது வீடு, நான் போய்க்கிறேன். நீங்கள் பாருங்கள். ஒயன் சொல்லிடு. இவ வேற கத்துறாளே. நேடி என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஒன்றும் இல்லையே. இல்லை அந்த பொண்ணு சொன்னிச்சு, அதான் கேட்டேன். சரி வா. என்ன சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இல்லை சாப்பிடலையா? ஏன்டி சாப்பிடல? டைம் ஆச்சு. இல்லை சாப்பிடணும்னு தோணலையா? உனக்கு தோணாது. சரி வா போய் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு வேணாம். வா. என்னங்க? நான் நீங்கள் வாங்கி கொடுத்த தோடு ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்ஸ். நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போய் அந்த தோடை வாங்கும்போது பக்கத்தில் இன்னொரு பொண்ணு அதை எடுக்கலான்னு வந்துச்சு. கரெக்டாக நான் தூக்கிட்டேன்.
ஏன் எனக்காக வாங்கினீங்க? ஏன் வாங்கினேன்னா தோணுச்சு வாங்கினேன். ஏன் வாங்கக்கூடாதா? இல்லை வாங்கலாம். சரி, ஜேக்கவும் சார்ஜும் இங்கே மேலே மாடியில் இருக்காங்களா? ஆமாம் ஆமாம், அங்கே தான் இருக்கானுங்க. சரி நான் போகிறேன். இங்கே வா. நீ எங்கே போகிற? அதெல்லாம் நீ போவானா, இங்கே இரு, சாப்பிடுவா. நான் உங்ககிட்ட பேசணும். என்ன பேச போகிற? போட்டேன்னு வச்சுக்க, அதெல்லாம் எங்கே போவேனா? ஐயா, போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. எங்க பாரு, அவனுக்கு நம்ம கிஸ் பண்ணதை பற்றி ஏதாச்சும் கேட்பானுங்க. அப்படி கேட்டால் என்ன பண்ணுவ? கேட்டால் சொல்லுவேன். சொல்லுவியா? மாடு சொல்லக்கூடாது, சரியா? ஏன் சொல்லக்கூடாது? அது நமக்குள்ளடி, இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நமக்குள்ளனா நம்ம என்ன சீக்கிரட்டாக லவ் பண்ணுறோமா? சீச்சி, அதெல்லாம் இல்லை. அப்போ இல்லையா? ஆமாம் இல்லை. ஏன் நீ அப்படி வர நினச்சிட்டு இருக்கியா? இல்லை, கேட்டேன். அப்புறம் ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க? அது நீ என் மாமா பொண்ணுடி, நான் கட்டிக்கானா செய்வேன். அதுக்கு லவ்வா பண்ண முடியும்? பண்ண மாட்டிங்களா? நான் ஏன் பண்ணணும்? சரி, அப்போ ஏன் எனக்கு கிஸ் பண்ண வந்தீங்க? நீ ஏன் கிஸ் பண்ணா தப்பு இல்லைன்னு சொன்னேன்? அது தெரியல, நான் ஏன் சொன்னேன்னே எனக்கே தெரியல. அப்போ எனக்கும் தெரியல நான் ஏன் உன்கிட்ட வந்தேன்னு. நான் இங்கே யாரு? நீனா என் வீட்டு வேலைக்காரி முடியுமா? ஐயோ, அப்படி இல்லை. அப்புறம் அப்படிடி நான் உங்களுக்கு யாரு? தங்கச்சி பாப்பா. தங்கச்சியா? என்ன அப்படி சொல்லாதீங்க. பின்ன வேற என்ன சொல்ல? பொண்டாட்டி நான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு டேவங்க உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே வச்சக்கண்ணு வாங்காம டேவங்கே பார்க்குறீங்க. நான் அப்படியா சொல்ல முடியும்? இல்லை வேணாம், நான் மேலே போகிறேன். தானே இங்கே போகிறதுல இருக்க. அங்கே பாரு, போய் அவனுங்கிட்ட பல்ல காமிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, வாய் கிழிச்சிருவேன். ஒழுங்கா ஒடுக்கமாக இருக்கணும், சரியா? அப்படிலாம் இருக்க முடியாது, போங்க. ஒத்த நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். வீட்டுக்கு கிளம்புடி. போக மாட்டேன். நான் ஜேக்கவும் சார்ஜையும் தான் பார்க்க வந்தேன். நான் உங்களை பார்க்கணும், தள்ளிக்கோங்க. ஓ, அப்போ நீ அதிக தான் வந்தியா? இப்போ கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன். நீ கிளம்பு, வீட்டுக்கே போய்க்க. இல்லை நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஆனால் நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். என்ன எதுக்கு பார்க்கணும்? ஏன் நான் பார்க்கக்கூடாதா? கூடாது. பாரு, லூஸு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காது ஓயன். நீ ஏதோ சொன்ன, நான் ஏதோ ஒரு ஃபீல்டில் கிட்ட வந்துட்டேன், அவ்வளோதான். நமக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஆமாம், இப்படி சொல்லுவானா? அவனே நல்லா பண்ணுவானா? எப்படி தானோ. என்னது, இங்கே பார்த்து பேசுடி, என்னை பார்த்து பேசு. சரி, ஏதோ காரில் சொன்னியே, என்ன சொன்னேன்னு சொல்லு, நான் வழி விடுறேன். அது ஒன்றும் இல்லை. திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதடி. நீ ஏதோ சொல்ல வந்த, அது எனக்கு நல்லா தெரியும். அதுக்குள்ளே அது வேறு ஏதோ மாதிரி ஆகிருச்சு. சரி சொல்லு, என்ன? அது நான் நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்கெலாம் இல்லை, இப்பயே சொல்லு. என்ன? நான் நாளைக்கு சொல்கிறேன். இப்போ சொல்கிறீன்ன? சரி, அது இருக்கட்டும். நீங்கள் காரில் சொன்னீங்கல்ல என்னை விட்டுட்டு போயிட மாட்டேன்னு, அது உண்மையா? நான் அப்படி சொன்னேன்னா என்ன? என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், சொன்னீங்க என்னை விட்டுட்டு போகவே மாட்டேன்னு ஹக் பண்ணீங்களே. ஓ, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லடி. சரக்கு அடிச்சுட்டு வந்தேனா, ஏதோ போதையில் இருந்து சொல்லியிருந்திருப்பேன். போதை இல்லையா? அப்போ கிட்ட வந்ததும் அதனால தானா? இல்லை, அது வேறனா வேறு தான். சரி, நீ சொல்லு. ஒன்றும் இல்லை, தள்ளிக்கோங்க, நான் அவங்கள பார்க்க போகிறேன். நீ சொல்லிட்டு போடி. அது நானும் போதையில் சொல்லிட்டேன், என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சிலிகே. சரி, போங்க பாரு, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, மறந்ததுக்கு எதையும் உளறி வச்சிடாதடி. வாங்க, எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறேன். நீங்கள் என்னை கிஸ் பண்ணதையும் சொல்கிறேன். அடிங்க. சும்மா சொன்னேன். ஆளுங்க மட்டும் பாரு, மெதுவா போடி. சரி, நீங்களும் வாங்க. வரேன் போ அப்படின்ட்டு டேவங்க அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறான். பட் அதுக்கப்புறம் தான் டேவனுக்கு ஞாபகம் வருது, அங்கே ஜேக்கவும் சார்ஜும் என்ன கோலத்தில் நிற்கிறானுங்கன்னு. ஐயோ, இதை மறந்துட்டேனே. போதிரி, சிலிகே, நில்றி. என்னவன் கத்திட்டே இருக்கான். அம்மா. ஒருத்த போதங்கிற நீ பாட்டி ஏறி வர. நான் பார்த்துட்டியா? என்ன பார்த்துட்டியா? அதாண்டி, எல்லாத்தையும் பார்த்துட்டியா? இல்லையே, நான் எதுவும் பார்க்கலையா? ஒரு கத்துன? அது சும்மா கத்தி பார்த்தேன். சும்மாவா? சும்மா கத்துறீங்க, நீ என்ன லூஸா? ஏன் நான் கத்துனா உங்களுக்கு என்ன? எனக்கு என்ன? நல்ல வேலை, நான் கூட ஏதோ நினச்சிட்டேன். என்ன நினச்சிங்க? சரி, தள்ளிக்கோங்க. இருடி, போகலாம். அங்கே போய் என்ன பிடுங்க போகிற? நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். நான் சொன்னதுக்கப்புறம் உள்ளவா, சரியா? ஏன் இந்த கேள்வி மாதிரிலாம் கேட்காத, வெளியிலே நில்லு. நான் கூப்பிடும் போது வா. என்ன நீங்கள் சொல்கிறதே சரியில்லையே. என்னை அவளையாச்சும் கூட்டி வச்சுட்டு கும்மி அடிக்கிறீங்களா? ஆமாடி, எப்படி கண்டுபிடிச்ச கரெக்டா? சரி, இங்கே இரு அப்படின்ட்டு அவங்க அப்படியே மேலே வரான். மேலே வந்தா இன்னும் சார்ஜ் போஸ் கொடுத்துட்டு நிற்கிறான். ஜேகே அவனை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு. நல்ல பட்டை தூக்கி காட்டுறா. மச்சான், இதுக்கு மேலே எப்படா காட்டுறது? பேசாமல் நான் வேணா எதையாச்சும் எடுத்து சொருகிக்க வாங்க. அப்படி பண்ணுவோமா? அதுவும் நல்லா தாண்டா இருக்கும். வாடா.
டேய் சனியை பிடிச்சவனுங்களா, இன்னும் முடியலையாடா நீங்க? வெளில ஒய்யன் நிற்கிறாடா. ஐயோ ஏதோ ஒய்யனா? ஆமா வாள் இங்க என்ன பண்ணுது? சாப்பாடு கொடுக்க வந்துருக்காடா. கட்டுறா முதல்ல இதெல்லாம். ஐயோ இவன் ஒருத்த என்னடா மச்சான் கட்ட முள்ள மச்சான் மாட்டிச்சுடா. விளையும் போச்சவ வெள்ள நிற்கிறா. வரப்போறடா பேசாம தலைவலியா தூக்கு. அப்படியும் தூவ முடியலடா, மாட்டிச்சுடா நடுவுல. வளையும் போச்சு. அவ அப்படியே பார்த்தானா என்ன நினைப்பா நம்மள. கலட்டுறா. ஏட்டே அவங்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா, பேசாம கிழிச்சிருவோண்டா. எதை கிளியிறதா? நீங்க பாட்டே சேர்த்து கிழிச்சு விட்டீங்கன்னா போச்சு. ஆனாண்டா நீ அவரு மச்சான், அதான் அவுக்க முடியலையே. என்னடா பண்றது? வேற வழியே இல்லை ஜெயே. இந்த பக்கம் பிடிச்சிலு, நான் இந்த பக்கம் பிடிச்சிலுக்கிறேன் அப்படின்ட்டு அவனுங்க அப்படியே அதை கலட்டி ட்ரை பண்ணுறானுங்க. இதில் வேற சார்ஜ் நல்லா ஜஸ்ட் வரைக்கும் மேலே ஏற்றி கட்டி வச்சிருக்கு. வலிக்குதுடா. டேடி மெதுவாக இல்லைங்கடா. நல்ல வேலைக்கு மேலே கட்டினேன், கீழே கட்டியிருந்தா வேற எதையாச்சும் பிடிச்சிழுத்து விட்டுருந்துருப்பீங்க போலியே. ஆமாடா, இதில் உனக்கு கவுண்டர் ஒன்று தான் முக்கியம். மூட்ரா வாய. சரிடா கழட்டுங்கடா. என்ன அவனுங்க பேசுகிற சத்தம் மட்டும் கேட்குது, என்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க போலியே. ஒருவேளை நிஜமாலே ஏதாச்சும் பொண்ணை கூட்டி வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கானுங்களோ? நம்ப முடியாது. வெளிநாட்டு பசங்க பண்ணாலும் பண்ணுவானுங்க. பேசாம டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? ஆனால் அவன் வேற திட்டுவானே. ஆனால் ஓப்பன் பண்ணாமலேயும் இருக்க முடியல. சரி என்ன பேசுறானுங்கன்னு ஒட்டு கேட்போம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டோர் பக்கம் சாயிறீங்க. டேய் மச்சான் அப்படிதான்டா பிடிச்சி இழுடா. இழுத்துட்டு தான்டா நிற்கிறேன், இருடா வரேன். வந்துருச்சுடா வாங்கடா. டேய் வந்துருச்சான்டா, இழுடா. இழுகிறேன்டா நீயும் இல்லடா. பிடிச்சி இழுக்கணுமா? எதை பிடிச்சி இழுக்கணும்? ஐயச்சி நான் ஏன் இப்படி தப்பாக யோசிக்கிறேன். ஆனால் அவனுங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க உள்ள? பிடிக்கணும் இழுக்கணும்னு. ஒரு வேளை அச்சிச்சி அப்படிலாம் இருக்காது. இவனுங்க 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. இருந்தாலும் ஒரு வேளை இருக்குமோ? ஐயோ என்னால் தப்பாக யோசிக்காமையும் இருக்க முடியலையே. சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வந்து பார்த்துடலாம். ஆமாம் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஃபோர்ஸாக வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நம்ம சார்ஜு நல்லா அரைகுறையாக நின்றுட்டுருக்கு. அவனுக்கு பக்கத்துலேயே ஜேகேவும் டெவாங்கும் அந்த லுங்கி அவுக்க போராடிட்டு இருக்கானுங்க. இன்னும் என்னடா பண்ணுறீங்க? நான் அப்பயே சொன்னேன் இதெல்லாம் வேணான்னு, கேட்டிங்களா? எனக்கு வர உச்சா வருதுடா. டே இருடா வரேன். ஆமாம் என்னத்த இதை தான் சொல்லிட்டே இருக்கீங்க. அந்த ஒய்யன் புள்ள பாட்டுக்கு உள்ளே வரப்போகுதுடா. அதெல்லாம் வரமாட்டா, நீ ஒழுங்கா நில்றா. அந்த பொண்ணு மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்க. ஐயோ ஏன்டா கத்துற? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 3 பேரும்? ஐயோ வளைங்க போச்சு. அடியே உன்னை கீழே தானே இருக்க சொன்னேன், எங்கே தேடி வந்த? அது ஏதோ சத்தம். அது சார்ஜ் தானே. என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்போ தான் சார்ஜை ஃபுல்லாக பார்க்குறீங்க. அது நல்ல கையிலேயே மேலே ஏற்றி கட்டிட்டு செக்ஸியாக நிற்குது. என்னது இது? நல்லா மாட்டி விட்டீங்கடா. ஒயினே எப்போ வந்த? இங்கே பாரு, இப்படி கேவலமாலாம் பார்க்காத ஒயினு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, சொல்லுடா. ஆமாடி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி. ஆமாம் ஒயினி நாங்கள் சும்மா விளையாடிட்டு இருந்தோம் அவ்வளோதான் அப்படின்னு 3 பேர் நல்லா அப்பாவி மாதிரி உங்களை பார்க்குறானுங்க. கட் பண்ணால் நல்லா சரக்கு பாட்டிலெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜேகே டேங் சார்ஜ் 3 பேர் சுற்றி உட்காந்துருக்கானுங்க. ஐயோ எனக்கு சிரிச்சு வயிறே வலிக்குதே. அப்போ சிரிக்காதடி விட்ரி. ஆனால் என்னால் சிரிக்காமலும் இருக்க முடியலையே. எங்கள் சார்ஜ் உங்கள் மூஞ்ச காட்டு. ஐயோ இந்த குழந்தைய போட்டு இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே, பாவம். அது பாருங்க எவ்வளோ அப்பாவி மாதிரி உட்காந்துருக்குன்னு. இல்லை எனக்கு புரியல, இப்போ நீ எனக்கு கலாயிரியா இல்லை என்ன? நான் கலாய்க்கலப்பா, சும்மா சொல்கிறேன். சிரிக்கிறான் என்னடே மச்சான், சிரிக்கானான்னு சொல்கிறா. எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்குடா. ஏன்டி சிரிக்காதடி விட்ரி. நான் என்னங்க பண்ணுறது? நானும் சிரிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் சிரிக்காம இருக்க முடியலை. ஏன் என்ன இப்படி பண்ணுற? சரி நான் சிரிக்கலை, ஆனால் என் கண்ணே பட்டுருச்சு தெரியுமா. இங்கே வாங்க நான் மை வச்சு விடுறேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணில் இருந்து லைட்டாக மை எடுத்து ஜார்ஜோட சின் கிட்ட வைக்கிறீங்க. நீ சிரிக்காத, நீ போ, நீ எனக்கு ஒன்றும் வச்சு விட வேணாம் எனக்கு. சரி ஆனால் ஒன்று தெரியுமா, உண்மையான பொண்ணே தோற்று போயிடும். அந்த மாதிரி இருந்தீங்க, அந்த மாதிரி வருமா பொருள், அந்த மாதிரி பண்ணீங்களாடா. நான் எங்கே கொண்டது எடுத்திருக்கீங்கன்னு பார்த்தீங்களாடா? சந்தோஷமா உங்களுக்கு? நான் அப்பயே சொன்னேன் நான் வரலடான்னு, கேட்டிங்களாடா? வீடியோ மட்டும் எடுத்துக்கலாம் மச்சான்னு சொல்லி பாரு. எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்கு, என் மானமே போச்சுடா. எல்லாத்துக்கும் நீங்கள் தானே காரணம். அப்போ இந்த வீடியோ வேறு எடுத்து வச்சுருக்கீங்களா? எங்க காட்டுங்க, நானும் பார்க்குறேன். சும்மா அரிடி நீ வேற. சரி போ, கீழே சாப்பாடு இருக்கு எடுத்துட்டு வா. ஆமாம்ல, ஐயோ டைம் ஆயிடுச்சு, உங்க எல்லாருக்கும் பசிக்க போகுது. சரி இருங்க நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சாப்பாடு எடுக்கிறதுக்காக கீழே போகிறீங்க.
நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன், வாங்க சாப்பிடலாம். என்ன பண்ணுறீங்க? சரக்கடிக்க போகிறீங்களா? இப்போவே வா. ஆமாம் ஆமாம், குடிக்க போகிறோம். வா வைனே, வா வந்து உட்காரு, இப்படி வா. இதோ வரேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஓடி போய் ஜேகேக்கும் ஜார்ஜுக்கும் நடுவில் உட்காந்துக்கிறீங்க. என்ன பாகிற, குடிக்கிறியா? குடிக்கிறேன். இதோ பாரு குடிக்கிறாளாண்டா. சரி சரி வா, நான் ஊற்றி தரேன். டே ஆனாடா ஜேகே, அதெல்லாம் கொடுக்காத. ஐயா இல்லை இல்லை, எனக்கு வேணும். வேணான்னு உங்ககிட்ட தானே சொன்னேன். இல்லை நான் கொஞ்சமாக குடிக்கிறேன், சொல்லுங்க ஜங்குக்கா. டேய் பாவண்டா மச்சான், ஏதோ ஆசைப்பட்டு கேட்குது, கொஞ்சமாக ஊற்றி கொடுப்போம். வேணாம், அவள் சின்ன பொண்ணுடா, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை, ஒருத்த அடிச்சு வாயை உடச்சிடுவேன். இந்த மயிலுக்கு தான் உன்னை வர வேணான்னு, எல்லாம் சரிப்பட்டு வராது. நீ கிளம்பு, வீட்டுக்கு கிளம்பு. வேணாம். அப்போ மூட்டு உட்காரு, அதெல்லாம் குடிக்கக்கூடாது. சரி, ஆனால் கொஞ்சமாக கூடாதுன்னு. சரி சரி வேணாம். ஓஹோ டேய் ஜேயே, கேரிங்க பத்தியாடா? அதான் பாருண்டா. என்னடா என்ன? இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை மச்சான். ஆமாம் ஒயினு, என்ன நீ உங்கள் ஊரில் திருவிழாவா? ஒரு வார்த்தை சொன்னியா நீனு? அது எனக்கு நீங்கள் வரீங்கன்னே தெரியவே தெரியாது. இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லாமையா? ஏன் உனக்கிட்ட சொல்லலையா? இல்லை சொல்லவே இல்லை. நீ ஏன் மச்சான் சொல்லலை? நான் எதுக்கு சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு பொறாமடா. ஐயோ மறிகிறானே. ஆனால் நீங்கள் என்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம்ல வரேன்னு. அட்லீஸ்ட் மார்னிங் வந்திருந்தா கூட திருவிழா பார்த்துருந்துருக்கலாம். எங்களுக்கு இங்கே ஃபங்க்ஷனே தெரியாது ஒயினு, சீக்கிரமாக தான் வந்திருப்போம். அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. அதான். பிரச்சனையா? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ஒயினு, அது சப்ப மாட்டுற விடு. ஓ சரி. ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், உங்களுக்காக நான் திருநீர் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வாங்க, நான் வச்சு விடுறேன். ஏன் கொடுத்தா அவனுங்களுக்கு வச்சுக்க தெரியாதா? என்ன எல்லாம் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, நான் எதுவும் சொல்லலை. நீ போய் வச்சு விடு. சரி வச்சு விடுறேன். அம்மா இவன் யாருக்கு வச்சு விட்டா எனக்கு என்ன? பட்டு போட்டால் அழகா இருப்பீங்க, நான் பட்டு போட்டு விடவா? ஏதோ ஒன்று ஒயினு, வச்சு விடு. சரி சரி வாங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜேகேக்கும் ஜார்ஜுக்கும் பட்டையெல்லாம் போட்டு உட்கார வச்சுருக்கீங்க. ஐயோ 2 பேரும் அழகா இருக்கீங்க. எங்க நீங்கள் வாங்க. எனக்குலாம் வேணாம். ஏன் வேணாம்? வாங்க வச்சு விடுறேன். ஆனாடி விடு, கை விடு. என்ன ஒன்றும் இல்லை. ஏன் வச்சுக்க மாட்டீங்க? லைட்டாக வச்சுக்கோங்களேன். அதான் நான் கோவிலே வச்சேனே, அப்புறம் எதுக்கு திரும்ப? இதோ நீ போய் அவனுங்களுக்கு வச்சு விடு. என்ன அவன் பொசசிவ் ஆகுறானா என்ன? சரி சரி அப்படியா? சரி ஜேகே ஜார்ஜ், ஐயோ 2 பேரும் அழகா இருக்கீங்க தெரியுமா? சரி வாங்க நம்ம ஃபோட்டோ எடுப்போம். என்னங்க என்ன நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க? நீங்களும் வாங்க. நான் வரல, நீ எடு. ஏன் வாங்க. வரல என்ன? போ நீ போயிடு. ஐயோ ரொம்ப கோவமாயிட்டான் போலியே. ஆமாம் வயனு, உன் கூட ஒரு பொண்ணு வந்துச்சுல்ல, அந்த பொண்ணு எங்க? ஜேகே யாரு? பிரியாவா? ஓ அந்த பொண்ணு பேர் பிரியாவா? அந்த பொண்ணு வரலையா? ஏன் கேட்குறீங்க? என்ன நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒயினு, சும்மா கேட்டேன். இல்லையே, நான் தான் மாடியிலேருந்து பார்த்தேனே நீங்கள் பார்த்த பார்வையை. ஓ நீயும் பார்த்துட்டியா? அப்போ நீங்கள் என்ன கூட பார்க்காம அவளை பார்த்துட்டு இருந்தீங்களா? அது ஏன் பார்த்தேனே தெரில ஒயினு. நான் கேட்டேன்னு சொல்லியிருந்தேன். சரி சரி கண்டிப்பாக சொல்கிறேன். இட்டேங்க எங்க? இதோ அங்கே தம் அடிச்சு நிற்கிறான் பாரு. சரி இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க, இதை வரேன். ஏன் தனியாக வந்து நிற்கிறீங்க? ஏன் உனக்கு என்ன? போ அவனுங்களுக்கு போய் சாப்பாடு போட்டு கொடு. போட்டு கொடுத்துட்டேன். சரி அப்போ வீட்டுக்கு கிளம்பு. போட்டா? போ கிளம்பு, இங்கே இருக்காத. ஏன் போடி. அவங்ககிட்ட நான் எத்தனை டைம் சொல்கிறது ஸ்மோக் பண்ணாதீங்கன்னு? அது கொடுங்க. அது சொல்ல நீ யாரு? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. உன் வேலை இதுவோ அதை மட்டும் பாரு, புரியுதா? பார்க்க முடியாது. நீங்கள் கொடுங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க. விடுறி கையெடு. ஏன் இப்போ கத்துறீங்க? கொடுங்க முதல்ல. நீ போ வீட்டுக்கு கிளம்பு. நீங்கள் அது கொடுங்க. நான் சிகரெட் பிடிச்சா உனக்கு என்ன? உனக்கு என்ன? எனக்கு என்னன்னா என்ன, இது நல்ல பழக்கம் இல்லைங்க. இப்போ நீங்கள் கொடுப்பீங்களா மாட்டிங்களா? கொடுக்கலாம் முடியாதுடி, போடி. அப்போ நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. முடியாதுன்னு வாங்கிட்டு தானே சொன்னேன், காது கேட்கலையா என்ன? இப்போ நீங்கள் மட்டும் கொடுக்கல, நம்ம கிஸ் பண்ணதை செக்கிக்கிட்டேயும் சார்ஜ்கிட்டேயும் சொல்லிடுவேன். நான் மிரட்டுறியா? அப்படியே வச்சுக்கோங்க. போடி போய் சொல்லு. போ கொஞ்சமாக சொல்லிடுவேன். சொல்றி போ. சரி சொல்கிறேன். ஜேகே ஏன்டி இப்படி சாவடிக்கிற? என்ன பண்ணேன்? நான் என்னமோ பண்ணுறேன், எனக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போடி அப்படின்ட்டு டேங் சிகரெட்டை தூக்கி போடுறான். டே என்னடா இதோ எங்களை விட்டு ரகசியம் பேசுகிறீங்க, நான் நடக்குது? ஒன்றும் இல்லை மச்சான். சரி போடி, நீ வீட்டுக்கு கிளம்பு, அவனுக்கு குடிக்க போகிறானுங்க. வீட்டுக்கா? நான் போகல. ஏன் போகல? உங்கள் அம்மா தேட போகிறாங்கடி. அது
லேட்டாக போகிறேன்னு. வேணாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ கிளம்பு போ. வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவங்க பார்க்குறீங்க. சரி போ போ, என் ரூமில் இரு, வரேன். என்னது ரூமுக்கு போடி வரேன்னு? சரி சரி போகிறேன். ஐயோ என்னவன் ரூமுக்கெல்லாம் கூப்பிட்றான், இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது போலையே, எனக்கு வெக்கமாக இருக்கே. ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது? என் நார்மலாக ரெடி. ஜங்குக்கா தேவங்கா சார்ஜா எப்பா இந்த சரகு அடிச்சாதான் மச்சான் ஒரு நிம்மதியாக இருக்குது. இல்லை எனக்கும் அப்படி தான் மச்சான் இருக்கு. நான் ஒயனு சரகு அடிக்காமலே போகிறேன், வா வந்து குடிக்கிறியா? இல்லை இல்லை எனக்கு வேணாம், நான் வீட்டுக்கு போயிட்டு வரவா? ஓ வீட்டுக்கு கிளம்புறியா? சரி சரி ஒயனு பத்திரமா போயிட்டு வா. சரி சரி. டேய் இங்கே இருங்கடா, இதோ வரேன். ஆமாம் நீ எங்கே மச்சான் போகிற? கீழே இருக்கேன்டா. ஓ ஓ நீ நட்டு மச்சான், நீ நட்டு. எச்சி மூடுங்கடா. ஏய் நீ போடி, வரேன். நான் மச்சான் என்னை தனியாக கூப்பிட்டு போகிற, நான் என்ன கதை? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, வாய் மூடு. சரகெடு குடிக்கவே இல்லை அப்படின்ட்டு அவன் ஒரு பாட்டில் எடுத்து கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்படியே கொண்டு வரான். ஏ மச்சான் டேவாங்க. என்னடா ஆல் தி பெஸ்ட் மச்சான். எச்சி குடிங்க, வரேன் அப்படின்னு டேவங்க பின்னாடியே வரான். ஆண்டி நீ இன்னும் போகலையா? நேடி இங்கே நிற்கிற, உள்ளே போ. போகிறேன். என்ன ஜெயிக்கவும் சார்ஜோ சொன்னாங்க? அது ஒன்றும் இல்லை, நீ வா. இல்லை ஆல் தி பெஸ்ட் தானே சொன்னாங்க. எதுக்கு? வேறு எதுக்கு? உன்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு. இதெல்லாம் உட்காந்து நீ ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? இல்லை இல்லை நான் நடந்து வரும்போது கேட்டுச்சுங்க. கேட்கும்டி, உனக்கு தான் எல்லாம் கேட்கும். சரி வா வந்து சாப்பிட்டு கிளம்பு, உனக்கு கூட்டு வந்து விடுறேன். போகிறதா? நான் எப்போ போகிறேன்னு சொன்னேன்? நான்லாம் போகலப்பா. போகலையா? அதுக்கு நான் இங்கே இருக்க போறியா? அதுவும் நைட் டைமில் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்க போகிறாங்கடி. நினச்சிக்கிட்டும், நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல. பண்ணிக்க போகிறோம் தானே? கத்தாதடி, அவனுங்களுக்கு இது கேட்க போகுது. ஓ மறந்துட்டேன், நம்ம சீக்கிரட்டாக லவ் பண்ணுறோம்ல. லவ் பண்ணுறோமா? நான் சொன்னேன் நான் லவ் பண்ணுறேன்னு. ஏன் பண்ணலையா? பண்ணலை. என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. இவ ஒருத்தி கண்ணை பார்த்து சொல்லுங்க, காதை பார்த்து சொல்லுங்கன்னு போடி அந்த பக்கம். அவங்களால சொல்ல முடியாது, எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்கள் கண்ணில் இதை பார்த்துட்டேன். எனக்கு தெரியாததெல்லாம் உனக்கு தாண்டி தெரியுது. அங்கங்கே போகிற ரூமுக்கு? ரூமுக்கு எதுக்கு? நீங்கள் தானே போக சொன்னீங்க. நானா அப்படியா சொன்னேன்? ஆமாம் நீங்கள் தான் போய் ரூமில் வெயிட் பண்ணுன்னு சொன்னீங்க. ஓ சரி, ஏதோ தெரியாமல் ஒரு இதில் சொல்லியிருப்பேன். வா. அப்போ ரூமுக்கு வேணாமா? ரூமுக்கு எதுக்கு? இன்னும் ரூமுக்கு கூப்பிட்டு போய் நான் ரெடி பண்ணுறது? அது என்ன நீ பார்க்குற பார்வையே சரியில்லையே, ஏன் ஏதாச்சும் பண்ணணுமா என்ன? சொன்னால் மட்டும் இதை பண்ணியிருப்பாரு. என்னது? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, தள்ளிக்கோங்க. இதுக்கு நான் வீட்டுக்கே போயிருப்பேன். சரி சரி வா சாப்பிட்டு போகலாம். இல்லை வாண்ணா நான் போகிறேன். போகலாண்டி, இரு மணி என்ன ஆகுது, இன்னும் சாப்பிடல, கொஞ்சமாக சாப்பிட்டு போவா. இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம், இருடின்னு. இல்லைண்ணா. சரி போ கிளம்பு. என்ன கிளம்புடி, அதான் போகிறேன். இல்லை போ போ. சரி நான் போகல. இல்லை நீ கிளம்பு. சரி கோவப்படாதீங்க, நான் சும்மா தான் சொன்னேன். ஆனால் எனக்கு பசிக்கலைங்க. பாரு நீ சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிட்லன்னா எனக்கு என்ன? கிளம்பு நீ வீட்டுக்கு. நான் போக மாட்டேன். ஓடி போக மாட்டேன். நீங்கள் பாருங்க, நீங்கள் கோவப்படாதீங்க. ஆனால் கோவப்படும் போது நீங்கள் அழகாக இருக்கீங்க தெரியுமா? என்ன முறைக்கிறீங்க? முறைக்கும் போதும் நல்லா தான் இருக்கீங்க. அதில் இந்த மூக்கில் இந்த மச்சம் இருக்கே, அழகு சொடலைங்க. நீங்கள் சொடலையா? கையிட்ரி. என்ன நான் ஒன்று அதான் போகிறேன், நீ கிளம்பு போ. அதான் நான் அப்புறம் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நான் இப்போ சொல்கிறேன்டி, நீ இருக்க வேணாம், கிளம்பு. நீங்கள் போக சொன்னால் நான் போகணுமா? எனக்கு ஒரு நாள் தாங்க. ஏன் நாளைக்கெல்லாம் நான் செத்தா போகிறேன்? கொண்டுருவாங்கள, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே உங்கள் கையட்டே அவங்களோட வாயில் வைக்கிறீங்க. இனிமேல் அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா? நீ முதல்ல நான் அப்படி பார்க்காதடி, அதுவும் இந்த கண்ணை வச்சு. இதை மட்டும் நான் அன்றைக்கி ட்ரெயினில் பார்க்கலன்னா நிம்மதியாக இருந்திருப்பேன். என்னது? என்ன கையட்ரி. சரி வைக்கல விடுங்க. என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் குடிக்கிறாங்க, நீங்கள் குடிக்கலையா? ஏன் இப்போ நான் குடிக்கணுமா? இல்லை கேட்டேன். குடிக்கணும் தான், இப்போ குடிக்க மூடு இல்லை. ஓ எனக்கு மூடு இருக்குது, நான் வேணா லைட்டாக வாய் கிழிச்சிருவேன், புரியுதா? ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? இப்படி சிடு மூஞ்சியா? என்னது? இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, அழகாக இருக்கீங்க. ஏங்க வா. நான் பொட்டை ஒழுங்காகவே வைக்க மாட்டியா நீ? அப்படின்ட்டு அவன் அப்படியே பொட்டை எடுத்து நேராக வைக்கிறான். நான் பாகிற. ஹலோ ஒன்றும் இல்லையா? ரெடி சொல்லுவேன், அதான் நான் கிட்ட வந்தால் பிடிக்காது அப்படி இப்படின்னு. இப்போ பிடிச்சிருக்கா? பிடிக்கல தான், ஆனால் பிடிச்சிருக்கு. எனக்கு நான் கிட்ட நிற்கிறதா இல்லை, அது என்னன்னு சரியாக சொல்ல தெரில. நீ அன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்க. சரி விடுங்க, அதை சொன்னாலும் புரியாது. இல்லை நீ சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நான்லாம் சொல்ல முடியாது. அப்போ நானும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? ஆமாம் சொல்ல மாட்டேன்.
ஆமாம் அவன் நீங்கள் எல்லாருக்கும் திருநீர் வச்சு விட்ட எனக்கு நான் தான் வச்சு விட வந்தேன்ல, நீங்கள் தான் சொன்னீங்க நான் கோவிலில் வச்சுட்டேன்னு. ஆமாம் சொன்னேன், உனக்கு பழஞ்சிருச்சே. ஆமாம் சரி இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஆனாடி விடு. இருங்க நான் எடுத்துகிட்டு வந்து வச்சு விடுறேன். என்னை சும்மா தாண்டி கேட்டேன், விடு. வேணாம்மா. ஆமாம் வேணாம். என்ன சாருக்கு பொசசிவா? யாருக்கு? யார் மேலே? உங்களுக்கு என் மேலே. இந்த நினைப்பு வேற உனக்கு இருக்காடி? அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை. ஓஹோ அதான் நான் பார்த்தேனே. என்ன பார்த்த? இல்லை விடுங்க, நான் சொல்லலை எதுவும். இல்லை நீ சொல்ல என்ன பார்த்த? அதை விடுங்க. செக்குவும் சாச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட இருக்கும்போது ஜாலியாக இருக்குது தெரியுமா? இருக்கும்ல, உனக்கு ஜாலியாக தான் இருக்கும். மேலே தான் இருக்கானுங்க. போய் வேணா போ. இல்லை நான் போகல. இல்லை போடி போ. நான் உங்களை விட்டு போக மாட்டேன். ஐயப்பா இப்போ நீ சாப்பிட்றியா இல்லையா? எனக்கு சாப்பாடு வேணாம். வேறு என்ன வேணும்? எனக்கு ஏதாச்சும் குடிக்க வேணும். குடிக்கவா? எனக்கு பாலா? இல்லை சரக்கு. எது சரகா? இல்லை நீ வீட்டுக்கே கிளம்பு போ. சும்மா சொன்னேன், எனக்கு எதுவும் வேணாம். இல்லை பரவாயில்ல நீ போ, ரூமில் போயிரு, நான் போய் பால் எடுத்துகிட்டு வரேன். இல்லைங்க வேணாம் பரவாயில்ல. போடி. சரி போகிறேங்க. போ அப்படின்ட்டு டேவங்க டேர்ன் பண்ணும்போது நீங்கள் டக்குன்னு அவன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. என்னடி அது திருநீர் வச்சு விடலைன்னு சொன்னீங்கல்ல, இங்கே வாங்க நான் வச்சு விடுறேன். இல்லை எனக்கு வேணாம். இல்லைங்க கிட்ட வாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க டேவங்க கூட கம்பேர் பண்ணும்போது. பட் அப்படி இருந்தும் விடலை, அப்படியே எட்டி உங்கள் நெத்தியில் இருக்க திருநீரை டேவங்க கூட நெத்தியில் விட்டுறீங்க. நடி பண்ணுற? ஏன் பார்த்தா தெரியலையா? இல்லை தெரில, சொல்லு என்ன பண்ணுற? திருநீர் வச்சு விடுறேன். இப்படி தான் திருநீர் வைப்பாங்களா? ஆமாம் இப்படி தான் வைப்பாங்க. சரிண்ணா வச்சுக்கிட்டே இருக்க. இன்னுமா வைக்கல? இல்லை வச்சுட்டேன், ஆனால் சரியாக ஒட்டலை. எங்க வா கிட்ட வா அப்படின்ட்டு அப்படியே அவன் உங்கள் ஹெட்டு மேலே ப்ரெஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? ஏன் இப்போ உனக்கு பார்த்தா தெரிலையா? திருநீர் வச்சு விடுறேன்டி. அது நம்ம ரொம்ப கிட்ட இருக்கோம். ஆமாம் இருக்கும். நீயும் இப்படி தானே வச்சு விட்ட? அதான் வச்சேன். சரி போ வச்சுட்டேன். என்ன அவ்வளோதாண்ணா? ஏன் ஆரதாச்சு பண்ணணுமா? இல்லை ஒன்றும் பண்ண வேணாம், எனக்கு வெக்கமாக இருக்குது. வெக்கமாக இருக்கா? அடியாத்தி ஏன்டி? ஏன் வெக்கமாக இருக்குது? தெரியல ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் இருக்கணும்ல. செப்போ நான் போய் பால் எடுத்துகிட்டு வரேன். கை விடுறி, இப்படியே பிடிச்சிட்டேவா இருக்க போகிற? இல்லை இல்லை அது நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லையே. இப்போ நான் உங்கள் கையை விட்டேன்னு வச்சுக்கோங்க, திரும்ப நீங்கள் என்கிட்ட வர மாட்டிங்களா? ஏன் வர மாட்டேன்? திரும்ப உங்ககிட்ட தாண்டி வரணும் பால் எடுத்துக்கிட்டு. இல்லை நான் அப்படி கேட்கல. அப்புறம் அப்படி என்னது அது? எதுடி? எங்க? அதோ அங்கே ஏதோ அசையுதா? எங்கடி? இதோ அங்கே பாருங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணுறீங்க. பார்த்தா அங்கே இருந்து நம்ம டேனுட்டு பார்த்தோன்னே ஓடி வரோம். நினச்சேன் இவனை அதான் இருக்கும்னு. டே மெதுவாடா. நாய்க்குட்டியா? ஆமாடி. இதுதான் பார்த்து பயந்தியா? இல்லை அது இந்த கிளாத்குள்ளே இருந்துச்சா, அதான் அசையும் போது நான் பயந்துட்டேன். வேற ஏதோ ஒன்று. யாரோடது? நம்மளது தாண்டி. அப்படியா? அழகா இருக்கு. ஹாய், உன் பேர் என்ன? என்ன கொலைக்கிறான்? ஏண்டி க்ளோஸ்அப்பில் மூஞ்ச கொண்டு போனியா? அதான் புள்ள பயந்துருச்சு. நிஜமாவா? சும்மா சொன்னேன்டி, ஆளு புதுசாக இருக்குல்ல அதான் கொலைக்கிறான். சரி அவன் பேர் என்ன? டேன். டேனா? டேன் குட்டி, என்ன பார்க்குற பார்வையே சரியில்லை. என்னாச்சு டேன்? ஏன் அப்படி பார்க்குற? ஐயோ கடிச்சிட்டான். கத்தாதடி. என்னடி? இங்க பாருங்க அப்படின்ட்டு நீங்க டேனை பார்த்து பாயிண்ட் பண்றீங்க. டான் அப்படியே உங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி கடிச்சு இழுக்கிறான். டே என்னடா பண்ற? விடுறா. விடு டான். சே ஒன்றும் இல்லை விடுறி. நீங்க வாடா. என்ன பழகும் அது புதுசா? நான் பயந்து போயிட்டு தெரியுமா? இப்பெல்லாம் பண்ணக்கூடாது டான், சரியா? இங்க பாரு, நான் தான் அம்மா பார்த்து கொலைக்கலாமா? எது? ஆமா டான், நான் தான் அம்மா, சரியா? சரி கொலைக்காத. ஏன் கொலைச்சிட்டே இருக்கான்? என்ன பிடிக்கலையா? அப்பெல்லாம் இருக்காதுடி, புதுசா இருக்குல்ல அதான் கொலைகிறான். அது கொஞ்ச நாள் போனா சரியாயிரும், நான் பழகி விடுறேன். நான் தொட்டு பார்க்கவா? தொடுறியவா? டான் கொலைக்காத டான். இங்க வா, கையை அவன் கழுத்துக்கிட்ட வைடி. அப்படியே ரப் பண்ணு. கையை ஏதாச்சும் கடிச்சிட்டா? அப்பெல்லாம் பண்ண மாட்டான்டி, அதான் நான் இருக்கேனே. உங்களை நம்பி பண்ணுறேன், கடிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சிருவேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டேனோட கழுத்துக்கிட்ட ஒரு மாதிரி ரப் பண்ணுறீங்க. டேன் கடிச்சு வச்சிடாதடா, அம்மா பாவம். சரி கொலைக்க கூடாது, நான் உனக்கு பிஸ்கெட் வாங்கி தரேன். வாருங்க, கொலைக்கல.
ஆ அவனுக்கு இப்படி பண்ணால் பிடிக்கும். அப்படியே ஒரு 2 தடவை பண்ணினா உனக்கு பழகிடுவான். ஓ அப்படியா? ஹே குட்டி சச்சா போதும் விட்ரி. போதுமா நான் வச்சுக்கிட்டா? அதுக்கெல்லாம் வர மாட்டான்டி. இல்லை பரவாயில்ல நீங்கள் கொடுங்க. டேன் இங்கே வா. ஐயோ வர மாட்டான் போல, நீங்களே கூட்டிகிட்டு போங்க. அதான் நான் சொன்னேனே. சரி போ நீ ரூமுக்கு போ, அதை வரேன். சரி சரி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டானியும் டோங்கையும் பார்த்துட்டே நடந்து போகிறீங்க. டோங் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறான். அப்படியே நீங்கள் டோங் ரூமில் அப்பாடி நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைன்னா நான் கடிச்சிருப்பான். அம்மான்னு தெரியாதுல்ல என் பிள்ளைக்கு, அதான் நான் பார்த்து குலைக்குது. நான் தான் அம்மாவா? ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்கே. ஐயோ அவன் வேற பால் எடுத்துகிட்டு வருவானே, நல்லா இருக்கேனா என்ன அப்படின்ட்டு நீங்கள் மிரர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஐயா ஏன்னா இவ்வளோ கேவலமாக இருக்கேன், இப்படியே தான் அவன் கிட்ட நின்னா. ஐயோ எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? இதில் வேற நல்ல க்ளோஸ்அப்பில் போய் மூஞ்ச காமிச்சிட்டு நின்னனே, நல்லாவே இல்லை. சரி சரி வர்றதுக்குள்ளேயும் அழகாக ரெடியாகி உட்காந்துருக்கலாம். இந்த திருநீர் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் நெத்தியில் கை வைக்கிறீங்க. இதை வச்சு தானே நான் அவன் நெத்தியில் வச்சேன். அதுவும் அப்படியே அழகு பிள்ளையா என்னை பார்த்துட்டே நினச்சி தெரியுமா நான் வைக்க வைக்க. இவன் ஏன் அப்படி இருக்கான், நான் ஏன் அப்படி இருக்கேன்? அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை இதுதான் காதலோ என்னமோ தெரியல. ஆனால் அவன் கிட்ட வந்தாலே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அது எப்படின்னு என்னால் சொல்லக்கூட முடியல. எப்படின்னா சுச்சு வேற வர மாதிரி இருக்கே. இப்போ அவன் வர நேரத்துக்கு நான் பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துருந்தேன்னா ஒரே அசிங்கமாக போயிடும். அதனால பாத்ரூம்லாம் போவேணாம். எனக்கு ஒரு நைட் தான் ஒயன். மனசில் இருக்கிறத எப்படியாச்சும் சொல்லிடு அவன்கிட்ட, இல்லைன்னா நீ எப்படியாச்சும் அவன்கிட்ட இருந்து வாங்கிடு, உன்னால் முடியும். இதில் இந்த பேப்பர் வேறு குத்திட்டே இருக்கே. ஐயோ இது கொடுக்கவே நான் மறந்துட்டேன், இதுக்காக தான் நான் இங்கேயே வந்தேன் அப்படின்னு உங்கள் இடுப்பில் இருந்து அந்த பேப்பர் எடுக்கிறீங்க. ஆனால் இப்போ அதை கொடுத்துட்டா அவன் நாளைக்கே ஊருக்கு கிளம்பிடுவான்ல. அதுக்கு நான் அப்படி அவன்கிட்ட இருந்து இதை மறைச்சி வச்சுருக்கதும் நல்லதில்லை. நான் மட்டும் நினச்சேன் என்ன ஆக போகுது, அவனும் நினைக்கணும்ல. சரி தப்புக்கு மேலே தப்பு பண்ண வேணாம், இந்த பேப்பரை அவன்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பத்திரத்தை எடுத்து கொண்டு போய் டேபிளில் வைக்கிறீங்க. இதுதான் நம்மளோட கடைசி இரவு. இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க, அதை நான் எப்படி இருப்பேன்னு கூட தெரியாதுல்ல. ஆனால் என்ன மாறினாலும் உங்கள் மேலே எனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் மட்டும் மாறாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நான் விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன ஆனாலும் நான் உங்களை விட்டுற மாட்டேன். ஆமாம் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குதா, அது என்ன நான் கண்டுபிடிச்சி தேடி உங்ககிட்டே வருவேன். என்னது இது பாட்டிலு? சரக்கு என்ன இவ்வளோ பெரிய பாட்டிலாக இருக்குது? ஆஹா ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேனே. வரேனா என்ன? இல்லை இல்லை வரல, எடுத்து குடிப்போம்மா. நான் தான் டிப்ரெஷனில் இருக்கல்ல, கொஞ்சமாக குடிச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு பாட்டிலை ஓப்பன் பண்ணி லைட்டாக குடிக்கிறீங்க. ஏன்னா இது கசக்குது, நல்லாவே இல்லை. இது எப்படி இந்த பசங்கள்லாம் குடிக்கிறானுங்க? இதுக்கு ஒயினே பரவாயில்ல போலையே, இது என்னன்னே தெரில. சரி குடிப்போம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கட கட கடன்னு ஃபுல் பாட்டிலையும் குடிச்சிடுறீங்க. இதுக்கு பேர் தான் கிக்காக இருக்கிறதா? ஆனால் நல்லா இருக்கே. ஆனால் அவன் ஞாபகமாகவே இருக்கே. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒரே போதை ஏறுது, என்னெல்லாம் ரெண்டு ரெண்டாக தெரியுது. ஐயோ நான் இப்போ எங்கே இருக்கேன்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. இவனை வேற ஆளே காணும். இதில் நான் குடிச்சது மட்டும் தெரிஞ்சிச்சு எனக்கு ஒன்றே போட்டுருவான். முதல்ல இந்த பாட்டிலை ஒளிச்சு வைக்கணும். எங்கே வைக்கிறது? இங்கே சொருகி வச்சிடலாம். ஐயோ போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, சாவடிக்க போகிறான். இப்படி உடஞ்சி போச்சு. கண்டிப்பாக எனக்கு கண்டுபிடிச்சிருவான். அப்பா கிட்ட சொல்லிடுவானோ? சாச்சா அப்படிலாம் பண்ண மாட்டான். அப்பா கிட்ட சொன்னால் அவன் தான் குடிக்க சொன்னான்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது? இதை ஒளிச்சு வைக்கணுமே. சரி பெட்டு கீழே தள்ளிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த கிளாத் எடுத்து அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாத்தையும் பெட்டு கீழே ஒளிச்சு வைக்கிறீங்க. ஐயோ தெரியாதனமாக குடிச்சிட்டேன் போலையே. எனக்கு நானாகவே இல்லாத மாதிரி இருக்குது, தலை சுற்றுதே. பேசாமல் போய் உட்காந்துடலாம் அப்படின்னு நல்ல போதை ஏறி போய் தள்ளாடி பெட்டில் போய் உட்காடுறீங்க. ஸோ அப்படியே இந்த சைட் கட் பண்ணாட்டும் டேனு. சரி விட்றா வா சாப்பிடு வா. இங்கே சாப்பிட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும். என்ன உன்னை பார்த்தாலே அவள் பயப்படுறா, அதனால நீ மேலே வராத, இங்கே இரு, அப்பா அதை வரேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே மில்க் எடுத்துகிட்டே மேலே வரான். சிலுகு உன்னை கூப்பிட்டே இருக்கேன், அங்கே போனான் அவள். அடியே உன்னை தானே கூப்பிட்டுருக்கேன் அப்படின்ட்டு அவன் பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணான். நீங்கள் அப்படியே காலை தூக்கி மேலே பெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஓகேடா, இதில் வந்து பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல், பாய்.